அனைவருக்கும் வணக்கம். இந்த வாரம் தினம் தினம் நடக்கும் விஷயங்கள் இப்படித்தான் இருக்க முடியும். ஜோதிட ரீதியாக பார்ப்போம். இந்த வார பலனாக இந்த வாரம், அதாவது 8/9/2024 முதல் 14/9/2024 வரை இப்படித்தான் இருக்கும். இந்த வாரம் முழுவதும் நல்ல வருமானம் இருக்கும். பூர்வீக சொத்து கைக்கு வரும் வாய்ப்பு உண்டு. வட்டி, வாடகை மற்றும் கடன் வாங்குவதன் மூலம் கூட வருமானம் வரும். சுப செலவுகள் ஏற்படும். குறிப்பாக தங்கம், வெள்ளி, விலை உயர்ந்த ஆடைகள் வாங்கும் வாய்ப்பு உண்டு. தொழிலுக்கான முதலீடு, உல்லாச பயணம் போன்ற வகைகளிலும் கூட பணம் செலவாகலாம். அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதன் மூலம் பண விரயம் ஏற்படும் இடர் உள்ளது. இந்த வாரத்தில் பலருக்கும் அரசாங்க வேலை மற்றும் படிப்புக்கான நியமன உத்தரவுகள் கிடைக்கும். இளைஞர்களுக்கு மருத்துவம், பொருளாதாரம், மனிதவள மேலாண்மை, சமூக கல்வி, அரசியல், கட்டிட பொறியாளர் போன்ற துறைகளில் படிப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். உங்கள் குடும்பத்திலோ தெரிந்தவர்கள் வீட்டிலோ தீர்வு காண இயலாத நோய்களின் அறிகுறி காட்டப்படும். நீண்ட நாள் நோய்களுக்கு மருந்து கிடைக்கும் வாய்ப்பும் உண்டு. அறுவை சிகிச்சையும் வெற்றி பெறும். இன்று காதல், உல்லாசம், திருமணம், கலை, நடிப்பு, பேச்சாற்றல், இளமை, கவர்ச்சி, இன்பமாக வாழ ஆசை எல்லாம் இருந்தாலுமே ஏதோ ஒரு விரக்தி வந்து ஆட்டி படைக்கும் உங்களை. கணவன் மனைவி இடையே ஏதோ ஒரு இடைவெளி விழுந்து விட்டது போல் தோன்றும். என்ன காரணத்தாலோ உங்கள் துணை உங்களிடம் இருந்து ஒதுங்கி இருக்கிறார் என்று தோன்றும் உங்களுக்கு. இதன் விளைவாக துணை மீது சந்தேகம் ஏற்படலாம். பிறரை பற்றி சிந்திக்காமல் செயல்படுதல், நினைத்ததை நடத்துதல், பயமற்று பேசுதல் ஆகியவற்றால் நற்பெயருக்கு களங்கம் உண்டாக வாய்ப்பு உண்டு. கவனம் வேண்டும். அரசு அலுவலகங்களுக்கு ஆவணங்கள் விஷயமாக அல்லது நண்பர்களுக்காக சென்று வருவீர்கள். தந்தையிடமிருந்து வியாபார நுணுக்கங்கள் மற்றும் வாழ்க்கை கல்வியை கற்றுக்கொள்வீர்கள். பிரபலமாக இருந்தாலும் கூட அதீத முரட்டுத்தனம் காட்டும் சிலர் வாய்ச்சண்டை, வம்பு சண்டை, அடிதடி என்று வழக்குகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. 8-9 தேதிகளில் குழந்தை பிறப்பு தாமதம், இரட்டை பிள்ளைகள், தத்து பிள்ளைகள் பற்றி கேள்விப்படுவீர்கள். பெண்கள் சமைக்கும் பொழுது காயம் ஏற்பட்டு கொள்ள வாய்ப்பு உண்டு. கவனம் வேண்டும். போக்குவரத்து, வெளிநாடு, ஐடி, கட்டுமானம், மருந்து, உடலியல் துறைகளில் வேலை வாய்ப்பு அமைய வாய்ப்பு உண்டு. பெற்றோர் தங்கள் உறவினர், நண்பர்களை சந்திக்க நேரில் செல்வீர்கள். புதிய வாகனம் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் பழுது பார்த்து அல்லது புதியது வாங்குவீர்கள். 10, 11 மற்றும் 14 தேதிகளில் வீடு சம்பந்தமான முதலீடுகளை செய்ய வாய்ப்பு உண்டு. வயிறு, ஈரல் சம்பந்தமான நோய்கள், அஜீரணம், சர்க்கரை நோய், சிறுநீரக கோளாறு, உடல் பருமனால் தொந்தரவு ஏற்பட வாய்ப்பு உண்டு. எதிர்பாலின இனத்தவரிடம் கவனமாக பழக வேண்டும். இந்த நாட்களில் ஆசை மற்றும் சபலம் காரணமாக சில அவமானங்களுக்கு ஆளாக நேரிடும். கவனம் வேண்டும். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறித்து அதிக செய்திகள் வெளியாகும். 12, 13 தேதிகளில் வெளியூர், வெளிநாட்டு பயணம் செல்லும் வாய்ப்பு ஏற்படும். பயணங்களின் போது விபத்து, காயம், சண்டை சச்சரவு ஏற்பட வாய்ப்பும் உண்டு. எனவே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். புறப்படும் பொழுதும் சென்று சேர்ந்த பின்னரும் குடும்பத்துக்கு உடனடியாக தகவல் தெரிவிப்பது நன்மையாகும். போக்குவரத்து, பயணம் தொடர்பான விபத்துகள் பற்றி அதிகம் கேள்விப்படுவீர்கள். 14 தேதி வீடு வாங்க தேவையான பணம் கைக்கு வரும். அசையா சொத்து விற்றவர்களுக்கு முழு தொகையும் கைக்கு வரும் வாய்ப்பு உண்டு. கையில் உள்ள பணம் உல்லாசமாக செலவு செய்ய தூண்டும். கவனமாக இருக்க வேண்டும். தாயாரின் உடல் நலத்தில் பின்னடைவு மற்றும் பயணம் குறித்த சர்ச்சை ஏற்படக்கூடும். இந்த வாரம் உங்கள் எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறும் காலமாக அமைய வாழ்த்துக்கள். நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான், அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம், கோவை. நன்றி, வணக்கம்.